Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ aim of this experiment is to obtain the speed characteristics of DC shunt motor by field and armature control method. ஓகே சார், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் கண்ட்ரோல். ஒய் ஸ்பீட் கண்ட்ரோல், ஏன் ஸ்பீட் கண்ட்ரோல் நெசசரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சீலிங் ஃபேனுக்கு எப்பயுமே வந்து ஒரே ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணுறது இல்லையா. ஸோ சம்மரில் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணுறோம். அடுத்து வின்டரில் ரெய்னி டேஸில் பார்த்தோம்னா ஸ்பீடை கம்மி பண்ணுறோம் இல்லையா. ஸோ எப்பயுமே ஒரு மோட்டரை ஒரே ஸ்பீடில் ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பீடை வேரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வி நீட் டு சேஞ்ச் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார். ஓகே சார், எப்படி சார்? அதே மாதிரி தான் டிசி ஷண்ட் மோட்டரும். ஸோ டிசி ஷண்ட் மோட்டரும் ஒரே ஸ்பீடில் ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்ளிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். சரி சார், எப்படி சார் ஸ்பீடை நான் வேரி பண்ணுறது? how to change the speed of DC shunt motor அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்பீட் இக்குவேஷன். ஸோ ஸ்பீட் இக்குவேஷன் ஃபார் டிசி ஷண்ட் மோட்டார் இஸ் speed equation is n equal to V minus IARA divided by flux. Speed equal to V minus IARA divided by flux. So V ங்கிறது supply voltage, IARA ங்கிறது armature voltage, psi ங்கிறது field flux சொல்லலாம் இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், ரைட்டா. ஸோ இப்போ டிசி ஷண்ட் மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணணும்னா வி ஹவ் 3 பேராமீட்டர்ஸ். அது என்னென்ன சார் 3 பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, சப்ளை வோல்டேஜ். மோட்டருக்கு கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணால் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும், ரைட்டா. ஸோ அடுத்து ஐஏஆர்ஏங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆர்மச்சூர் வோல்டேஜ். ஸோ ஆர்மச்சூர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணால் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃப்ளக்ஸ். ஸோ தேர்ட் வேரியபிள் இஸ் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்டு கரண்ட்டு தான், ஓகேவா. ஸோ ஃபீல்டு கரண்ட்டை நீ சேஞ்ச் பண்ணினா ஃபீல்டுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட், ஸோ ஃபீல்டு கரண்ட்டை நீ சேஞ்ச் பண்ணினா ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும், ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து வி தேவையில்லை, ஸோ சப்ளை வோல்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்க போகிற 2 மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆர்மச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி சார். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தடில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தடில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2 பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஆர்மச்சூர் வோல்டேஜ். செகண்ட் பேராமீட்டர் இஸ் ஃபீல்டு கரண்ட், ஐஎஃப், ஃபீல்டு கரண்ட். இது 2 வச்சு தான் இந்த கண்ட்ரோல் மெத்தட்ஸே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபீல்டு கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபீல்டு கரண்ட்டை ஏதாச்சும் ஒரு கரண்ட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணிடணும்னா இட் மஸ்ட் பி ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபீல்டு கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆர்மச்சூர் வோல்டேஜ். ஸோ ஆர்மச்சூர் ஆர்மச்சூர் வோல்டேஜுங்கிறது இங்கே ஐஏஆர்ஏ தான். ஸோ ஐஏஆர்ஏவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரி பண்ணணும். ஸோ ஐஏஆர்ஏவை வேரி பண்ணால் ஸ்பீடு வில் சேஞ்ச்.
speed will change. So armature control method. So nameல இருக்கு armature voltage control method. So armature voltage change பண்ணணும். So armature voltage change பண்ணனும்னா field current ஏதாச்சும் ஒரு வேல்யூல ஃபிக்ஸ்டா வச்சிடணும். So field current ஒரு வேல்யூல ஃபிக்ஸ்டா வச்சுட்டு armature voltage நீ சேஞ்ச் பண்ண speed will change. இதுதான் சார் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். அடுத்து செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்மச்சூர் வோல்டேஜ், அதாவது ஐஏஆர்ஏ ஆர்மச்சூர் வோல்டேஜை ஃபிக்ஸ்டாக வச்சிடணும். ஆர்மச்சூர் வோல்டேஜை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு we need to vary the field current. ஸோ ஃபீல்டு கரண்ட்டை நம்ம வேரி பண்ணால் speed will change. ஸோ நேம்ல இருக்கு பாருங்க ஃபீல்டு கண்ட்ரோல். ஸோ ஃபீல்டை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆர்மச்சூர் வோல்டேஜை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஃபீல்டு கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஸ்பீடு வில் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி we need to control the speed of DC shunt motor. ஓகே சார். ஸோ தியரி போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து சர்க்கியூட். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டரோட சர்க்கியூட். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டரோட சர்க்கியூட் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ போன கிளாஸ் பார்த்த மாதிரி தான் எப்படி சிம்பிளாக வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் இல்லையா. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டாருங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து டிசி ஷண்ட் மோட்டரை வரைஞ்சிருவோம். ஸோ டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ இது வந்து ஆர்மச்சூர் பார்ட். அடுத்து வந்து we will be having the என்னது ஃபீல்டு. ஸோ ஃபீல்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to give DC supply. ஸோ DC supply நம்ம கொடுக்கணும் ப்ளஸ் மைனஸ். அடுத்து I am designating this terminal as A1 and this terminal as D2. So DC supply direct கொண்டு போய் ஆர்மேச்சருக்கு கொடுக்காம we will be using a 3-point starter. So 3-point starter நம்ம யூஸ் பண்ணுவோம். So 3-point starter. So 3-point starterல there will be 3 terminals L, F, A. L, F, A. L will be connected to line, A will be connected to A1. ரைட்டா. அடுத்து இதில் இப்போ என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா ஆர்மச்சூர் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆர்மச்சூர் வோல்டேஜ் வந்து நமக்கு தெரியணும் எவ்வளோ ஆர்மச்சூர் வோல்டேஜ் போகுது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ரைட்டா. ஸோ அடுத்து வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஆர்மேச்சர் வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டுங்கிறது என்னென்னா இந்த ஆர்மேச்சருக்கு போகிற கரண்ட்டு தான். ஸோ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா பை யூஸிங் ஏ ரியோஸ்டாட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரியோஸ்டாட். ஸோ இந்த இடத்துல ஒரு ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரியோஸ்டாட்டோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறது மூலயமா ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ என்னால் வேரி பண்ண முடியும். அதனால் இந்த இடத்துல உள்ள வோல்டேஜை
I can change. ஓகே, அடுத்து இப்போ ஃபீல்டு ஆர்மேச்சர் சைடு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபீல்டு. ஸோ இந்த எஃப் டெர்மினல் இன்னும் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த டெர்மினல் ஐ எம் டேக்கிங் as F1, this terminal I am taking as F2. சரி சார், ஃபீல்டுக்கு என்ன சார் பண்ணுறது? ஃபீல்டு வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபீல்டு சைடு கண்ட்ரோலுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த F will be connected to ஃபீல்டு. இந்த எஃப் டெர்மினலில் ஃபீல்டில் தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபீல்டு வழியாக போகிற கரண்ட்டை நான் வந்து வேரி பண்ணணும். ஸோ ஃபீல்டு வழியாக போகிற கரண்ட் எப்படி சார் வேரி பண்ணுறது? ஹவு டு சேஞ்ச் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ஃபீல்டு. இந்த ஃபீல்டு வழியாக போகிற கரண்ட் எப்படி வேரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபீல்டு கரண்ட் வேரி பண்ணுறதுக்கு இன்னொரு ரியோஸ்டாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரியோஸ்டாட். ஸோ இந்த ரியோஸ்டாட்டோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறது மூலயமா ஃபீல்டு கரண்ட் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இதுதான் சார் ஸ்பீட் கண்ட்ரோல் ஃபார் டிசி ஷண்ட் மோட்டரோட சர்க்கியூட் டயக்ராம். ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாமா? அடுத்து ஸோ இங்கே எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அம்மீட்டர் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர். ஓகே, ரெண்டு சர்க்கியூட்டையும் செக் பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ் 3 பாயிண்ட் ஸ்டார்டர், ரியோஸ்டாட், A1 A2 வோல்ட் மீட்டர், ரியோஸ்டாட், F1 F2 அம்மீட்டர் மைனஸ். சரிங்களா? இவ்வளோ தான் சார் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ இப்போ சர்க்கியூட் எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து அப்பராட்டஸ் ரிக்வயர்ட். ஸோ அப்பராட்டஸ் ரிக்வயர்டுக்கு என்ன சார் பண்ணுறது? ஸோ ஒரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம், ஒரு அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம், 2 ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுறோம், டேக்கோமீட்டர் யூஸ் டு மெஷர் தி ஸ்பீட். அடுத்து கனெக்டிங் ஒயர்ஸ். ஸோ மிஷினை பார்த்து நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. பவர், வோல்டேஜ், கரண்ட், ஸ்பீட். அடுத்து ஃபியூஸ் ரேட்டிங் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து ப்ரிகாஷன்ஸ், ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான். ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் ஃபீல்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, ஃபீல்டு கரண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ பை வேரியிங் ஆர்மேச்சர் வோல்டேஜ், வேரியஸ் மோட்டார் ஸ்பீட்ஸ் ஆர் நோட்டட். அடுத்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் ஆர்மேச்சர் வோல்டேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு, வேரி தி ஃபீல்ட் ரியோஸ்டாட் அண்ட் ஃபைண்ட் தி கரஸ்பாண்டிங் ஸ்பீட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசி ஷண்ட் மோட்டரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட் மூலயமா மோட்டரோட ஸ்பீடை எப்படி வேரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் சர்க்கியூட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சர்க்கியூட் டயக்ராம். ஸோ டிசி சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த டிசி சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோ இருக்குது. ஸோ டிசி டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி டிசி சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல் டெர்மினல் கொடுக்கணும். 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட எல் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்து எஃப். ஸோ ஃபீல்டு டெர்மினல். ஸோ ஃபீல்டு டெர்மினல்லேருந்து ஃபீல்டு ரியோஸ்டாட். ஸோ 2 ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 185 ஓம்ஸ் வந்து ஃபீல்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஃபீல்டு ரியோஸ்டாட். அடுத்து இங்கே ஒரு 50 ஓம் ரியோஸ்டாட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 50 ஓம் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஆர்மச்சூர் டெர்மினலில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆர்மச்சூர், ரைட்டுங்களா? ஸோ மோட்டரோட ஆர்மச்சூர். இந்த ஆர்மச்சூரில் நான் இந்த ஃபீல்டை கனெக்ட் பண்ணதுனால இது வந்து ஆர்மச்சூர் ரியோஸ்டாட், ரைட்டா? ஸோ இப்போ எஃப் டெர்மினல். எஃப் டெர்மினலில் வந்து 185 ஓம்ஸ் ரியோஸ்டாட்டோட இன்புட் சைட். ஸோ 185 ஓம்ஸ் ரியோஸ்டாட்டோட இன்புட் சைட், அதாவது ஃபீல்டு ரியோஸ்டாட்டோட இன்புட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அவுட்புட் சைட் டெர்மினல். ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குல்லையா? ஸோ இந்த ஏரோ மார்க் தான் அவுட்புட் சைடு. ஸோ இந்த ஏரோ மார்க்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அவுட்புட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இட் இஸ் கனெக்டட் டு F1. ஸோ F1 டெர்மினல் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
அடுத்து F2 terminal is connected to positive of the ammeter. So F2 is connected to positive terminal of the ammeter. இது வரைக்கும் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இந்த ஏ டெர்மினல் பார்ப்போம். ஸோ 3 பாயிண்ட் ஸ்டார்டில் ஏ டெர்மினல் ஆர்மேச்சர் டெர்மினல் இருக்குது. ஸோ ஆர்மேச்சர் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு தி ஆர்மேச்சர் ரியோஸ்டாட். ஸோ ஏ. ஸோ ஏ டெர்மினல்லேருந்து ரியோஸ்டாட்டோட இன்புட் சைடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஹேண்டில். ஸோ இதான் வந்து அவுட்புட் சைட். ஸோ இந்த அவுட்புட் ரியோஸ்டாட்டோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு A1ல் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ரியோஸ்டாட். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A1ல் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்து இப்போ டாப் சைடு இருக்க கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாட்டம் சைடு உள்ள கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே A1ல் இருந்து வோல்ட் மீட்டருக்கு பாசிட்டிவ் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் A1. இதை எடுத்துகிட்டு வந்து வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவில் ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாட்டம் சைட் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ பாட்டம் சைட் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இஸ் given to நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி இஸ் given to அம்மீட்டர் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி DC supply is given to நெகட்டிவ் ஆஃப் தி அம்மீட்டர். இங்கே அம்மீட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து அம்மீட்டர் நெகட்டிவ்ல இருந்து A2க்கு ஒரு வயர். ஸோ அம்மீட்டரோட நெகட்டிவ்ல இருந்து A2ல ஒரு கனெக்ஷன். அடுத்து A2ல இருந்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்க்கு ஒரு கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் A2. A2ல இருந்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்க்கு ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து circuit connections for speed control of DC shunt motor. So precautions to be followed for speed control of DC shunt motor. So first precaution என்ன அப்படின்னா DPST switch must be at open position. ஸோ இந்த DPST switch வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஸ்டார்டர் ஹேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ 3 பாயிண்ட் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டர் ஹேண்டில் மஸ்ட் பி இன் ஆஃப் பொசிஷன். அடுத்து ஃபீல்டு ரியோஸ்டாட். ஸோ ஃபீல்டு ரியோஸ்டாட் மஸ்ட் பி கெப்ட் அட் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன். ஸோ இதுதான் ஃபீல்டு ரியோஸ்டாட். இப்போ நம்ம வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனில் வச்சுருக்கோம். சார் எப்படி சார் இது மினிமம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க? ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அவுட்புட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி சார், எது மினிமம் ரெசிஸ்டன்ஸ் எது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இன்புட் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெர்மினல் வழியாக இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் வரியாக இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காயில், ரெசிஸ்டன்ஸ் காயில் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட் வந்து இது உள்ளே இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இங்கே வரும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேப்பிங் இருக்கு இல்லையா? இந்த ஹேண்டிலில் உள்ள டேப்பிங் மூலயமா கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகி இங்கே வந்து இப்படியே நமக்கு அவுட்புட் எடுத்துருவோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் காயில் வந்து கம்மியான ஏரியாவை தான் இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வில் பி லெஸ். ஸோ இது இந்த பொசிஷன் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன். ரைட்டா? ஸோ அடுத்து அப்போ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஸோ இந்த ஹேண்டில் இந்த பொசிஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வந்து இந்த லாஸ்ட் வச்சோம் அப்படின்னா திஸ் இஸ் தி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன். இது ஏன் சார் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகி இந்த ஃபுல் காயில் வழியாகவும் என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த காயில் ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து டேப் ஆகி இங்கேருந்து நமக்கு அவுட்புட் போகும். ஸோ ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுனால ஹை ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல நமக்கு கவர் பண்ணுது. ஸோ திஸ் வில் பி தி high resistance position or maximum resistance position. Okay, so namakku field rheostat must be kept at minimum resistance position.
ரைட்டா. ஸோ அடுத்து வந்து வி ஹாவ் ஆர்மச்சூர் ரியோஸ்டாட். ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம், ஹேண்டிலில் வந்து இங்கே அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ ஆர்மச்சூர் ரியோஸ்டாட் வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனில் இருக்கணும். ஸோ this is minimum resistance for armature rheostat and this is maximum resistance position for armature rheostat. So field minimum la irukanum, armature rheostat maximum resistance position la irukanum. Okay students, இப்போ வந்து speed control of டிசி ஷண்ட் மோட்டார் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர் ஆன் பண்ணணும். ஸோ மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 methods of speed control are available. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஆர்மச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்மச்சூர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஏதாச்சும் ஒரு கரண்ட் வேல்யூவுக்கு ஃபீல்டு கரண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.25 ஆம்ஸில் ஃபீல்டு கரண்ட்டை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ ஃபீல்டு கரண்ட்டை ஒரு பாயிண்டில் செட் பண்ணிவிட்டு ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை நம்ம வேரி பண்ணணும். ஸோ ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை வேரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆர்மச்சூர் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஆர்மச்சூர் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் பொழுது ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஆர்மச்சூர் வோல்டேஜ் லைட்டாக வேரி பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கெட்டிங் 150 சம்திங், இது ஒரு ரீடிங். அடுத்து ஆர்மச்சூர் வோல்டேஜை நோட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஸ்பீடு 1130 RPM, இது ஒரு ரீடிங். ஸோ அடுத்த ரீடிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணி வேற ஒரு வோல்டேஜில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 190 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் தி ஸ்பீட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணி வாட் இஸ் தி வோல்டேஜ். ஸோ இப்போ வந்து 210 வோல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வாட் இஸ் தி ஸ்பீட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி கரஸ்பாண்டிங் ஆர்மச்சூர் வோல்டேஜ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்பீடை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ முடிச்சிட்டோம். ஒரு 4 ரீடிங் ஆர் 5 ரீடிங்ஸ் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை திரும்ப மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனுக்கே கொண்டு போயிட்டு மோட்டரை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் நம்ம பண்ணணும். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வந்து ஃபஸ்ட்டு மினிமம் பொசிஷனில் வச்சுருக்கணும். ஆர்மச்சூர் ரியோஸ்டாட் மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர்மச்சூர் ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஆர்மச்சூர் வோல்டேஜ் 180 வோல்ட் 170 வோல்ட்ஸில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி வாட் இஸ் தி ஃபீல்டு கரண்ட். இப்போ வந்து 0.25 ஆம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் ஸ்பீட் என்ன
1160 RPM. ஓகேவா? ஸோ ஸ்பீடை மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து செகண்ட் ரீடிங்க்கு ஃபீல்டு ரியோஸ்டாட்டை இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணி வேறு ஒரு ஆர்மேச்சர் கரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 0.2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் தி ஸ்பீட்? 1238 RPM. ஸோ ஸ்பீடு நோட் பண்ணணும். ஸோ அடுத்து திரும்ப ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி திரும்ப வேறு ஒரு ஃபீல்டு கரண்ட்டு செட் பண்ணிவிட்டு வாட் இஸ் தி ஸ்பீட்? நவ் தி ஸ்பீட் இஸ் 1284 RPM. ரைட்டா? ஸோ வேறு ஒரு ஸ்பீடை நோட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஃபார் டிஃபரெண்ட் ஃபீல்டு கரண்ட்ஸ் வாட் இஸ் தி ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மோட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஃபீல்டு ரியோஸ்டாட்டை மினிமம் பொசிஷனில் வச்சுருக்கணும். வச்சுட்டு மோட்டரை ஆஃப் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு வேரியஸ் ரீடிங்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் ஃபீல்டு கரண்ட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஃபிட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 amps ஃபிட் பண்ணிட்டு ஃபார் வேரியஸ் ஆர்மேச்சர் வோல்டேஜ் வாட் இஸ் தி ஸ்பீட், வேரியஸ் ஆர்மேச்சர் வோல்டேஜ் வாட் இஸ் தி ஸ்பீட், வேரியஸ் ஆர்மேச்சர் வோல்டேஜ் வாட் இஸ் தி ஸ்பீட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸை வச்சுட்டு வி நீட் டு ட்ரா தி கிராஃப். ரைட்டா? ஸோ கிராஃப் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்பீட் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸை வந்து அப்படியே பிளாட் பண்ணணும். ஆர்மேச்சர் வோல்டேஜ் வர்சஸ் ஸ்பீட் பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்தது ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் ஆர்மேச்சர் வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 210 volts ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபார் ஃபீல்டு கரண்ட் ஃபைண்ட் ஸ்பீடு வேறு ஒரு ஃபீல்டு கரண்ட்டுக்கு வாட் இஸ் தி ஸ்பீட் இந்த மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஒரு 4 to 5 ரீடிங்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த செட் ஆஃப் ரீடிங்க்கு வி நீட் டு ட்ரா ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வரையணும். ஸோ ஃபீல்டு கரண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஸ்பீடு ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணால் we will be getting points. அந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணோம்னா we will be getting a curve. ஸோ இதுதான் சார் ஸ்பீட் கண்ட்ரோல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் பை ஃபீல்டு கண்ட்ரோல் அண்ட் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது, கால்குலேஷன் கிடையாது, ரீடிங் மட்டும்தான் எடுக்கணும். ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் ரீடிங் எடுக்கணும், ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் ரீடிங் எடுக்கணும். அந்த ரீடிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் வரையணும். ஆர்மேச்சர் கண்ட்ரோல், ஃபீல்டு கண்ட்ரோல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் வரையணும். Thank you, students.